ஓகே. ஃபர்ஸ்ட்டு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மகேஷ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ ஜோடியில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அப்போலேருந்து இப்போ வரையுமே சச் அ ஹார்ட் ஒர்க்கர். ஸோ அதுக்கான பலனாக தான் நான் இதை பார்க்குறேன். அண்ட் செகண்ட் சான்ஸ் டீம் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஸ்ரீவி பிரதர், ஐ மீன் ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட கம்போசிங், ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அம்மு அபிராமி, அம்மு அபிராமி அப்படின்னாவே கூப்பிடுவாங்க, டப்புனு போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்றது இல்லாமல் இதில் வந்து திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சுட்டோடனே திரும்பி 2 பேரும் மூஞ்ச மூஞ்ச பார்த்துட்டோம். இப்போ இதை பற்றி தானே பேசுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா அதான் திருப்பி எழுப்பிட்டாங்களே அப்படின்னு சொன்னேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஐ மீன் கரக்கி பண்ணும்போதே சொல்லியிருக்கேன், உங்களோட டான்ஸும் உங்களோட ஆக்டிங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது இதுலேயும் இருந்தது, செம்மையாக இருந்தது. அண்ட் மகேஷ் சொல்லவே தேவையில்லை, பேசிக்காக ஹி இஸ் அ டான்சர் அண்டு டான்சர் டேர்ன்ட் ஆக்டராக இப்போ என்னால் பார்க்க முடிஞ்சுது. சூப்பராக இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் த ஹோல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சிறப்பு தோற்றத்தில் வந்த சரத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ அண்ட் எஸ், ஸோ ஜிவி சார் தனியாக பாடினா செம்மையாக இருக்கும், நரேஷ் ப்ரோ தனியாக பாடினா செம்மையாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து இது பாடியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஸ்பெஷலாக ஃபீல் ஆனது வந்து நரேஷ் பிரதரை இங்கே மீட் பண்ணது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி பிரதர் உங்களை மீட் பண்ணது. நிறைய தடவை உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், பட் இங்கே மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீதர் மாஸ்டர், நான் இப்படி திரும்பிக்கிறேன், எப்போ ஒன்றா ஒர்க் பண்ணுவோன்னு கேட்பாரு. நானும் சீக்கிரம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். அது இன்னும் நடக்க மாட்டேங்குது மாஸ்டர். செம்மையாக பண்ணுறோம் மாஸ்டர், சீக்கிரமே பண்ணுறோம் மாஸ்டர். நீங்கள் என்னை ஆட வைக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். சீக்கிரமே என்னை டான்ஸ் பண்ண வச்சு அழகு பார்த்துருங்க மாஸ்டர். ஓகே. ஹூக் ஸ்டெப் அப்படின்னா ஸ்ரீதர் மாஸ்டர், ஸ்ரீதர் மாஸ்டர்னா ஹூக் ஸ்டெப். ஸோ அதுக்கு நான் வெயிட்டிங் மாஸ்டர். அண்ட் ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில். மகேந்திரன் பிரதர், சுந்தரனே, சவுந்தரனே, எப்போ மீட் பண்ணாலுமே ஒரு வைப் இருக்கும் சவுந்தரன்ட்ட. ஸோ இன்னைக்கு மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபீல்ஸ் லைக் அ பிரதர் ஆல்வேஸ். ஸோ தேங்க்ஸ்ண்ணே. இங்கே எல்லாரையுமே மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். யாரையாவது மறந்துட்டேன் அப்படின்னா என்னை மன்னிச்சு திரும்ப உங்களோட நண்பனாக ஏற்றுக்கங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷிங் ஆல் தி பெஸ்ட் டு செகண்ட் சான்ஸ் டீம். எஸ், தேங்க்யூ. நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு அம்மா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு உயிர் குறுக்கெடுத்துலேருந்து மச்சான் அதை சைலண்டில் போடுறோம். தேங்க்யூ. நம்மளுக்கு உயிர் கொடுக்கறதுலேருந்து, நம்மளுக்கு இந்த உலகனை என்னென்னு காமிக்கிறதுலேருந்து, நம்மளை ஒரு இடத்துல செட்டில் பண்ணுற வரைக்கும் அம்மா அப்பா இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம். அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். அதே தான் சினிமாவுக்கும். ப்ரொடியூசர்ஸ் தான் எங்கள் எல்லாருக்குமே அம்மா அப்பா எல்லாமே. அப்படி ஒரு அம்மாவை இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் உட்காந்துருக்கும்போது தட் இஸ் ஸோ நைஸ். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். நீங்கள் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரி நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸாக, நல்ல மைண்டடாக, லைக் நம்ம பாட்டு நல்லா வரணும், நம்ம கூட நடிக்கிற நம்ம ஹீரோ நல்லா வரணும், ஹீரோயின் நல்லா வரணும் அப்படின்ற சென்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த படம், அந்த பாட்டு எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கும். வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து லைட்டாக மிஸ் ஆகி லைட்டாக ஒருத்தன் வந்து ஓகே அதை பார்க்கலாம் இது பார்க்கலாம் இல்லை என்ன அப்படின்னு நினச்சாலுமே யாரோ ஒருத்தங்க, அது வந்து மெயின் கீ டெக்னீஷியன்ஸாக இருக்கணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. தட் கேன் பி எனி ஒன். அவங்க எங்கே நினச்சாலும் அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகிடும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகாமல் நீங்கள் தான் எல்லாரையும் கரெக்டாக கேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சூப்பராக பண்ணுங்கள். அண்ட் கேமராமேன், எடிட்டர், டைரக்டர்ஸ், ஐம் சாரி எனக்கு உங்கள் பேர் தெரியல. அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் யார் டைரக்டர், அம்மான்னு சொன்ன உடனே அப்பா கோவம் வந்துடும். ஏன்னா எங்களுக்கு அப்பா டைரக்டர்ஸ் தான். ஆல் த வெரி பெஸ்ட் பிரதர். நான் உங்களுடைய விஷுவல்ஸ் பார்க்கல, நான் கொஞ்சம் லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சு அர்ஜென்ட்டாக ஓடி வந்தேன். ஐம் சாரி ஃபார் தட் ஃபர்ஸ்ட். அண்ட் கண்டிப்பாக நான் வந்துட்டு ரசிகனாக நான் வந்துட்டு சேனலில் பார்க்குறேன், சரிகமாவில் பார்த்துறேன். ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர், நிறைய பேரை வந்துட்டு நம்ம ஃப்ரம் த டே ஒன்லேருந்து நம்ம ஸ்டாராக பார்த்துக்கிட்டே இருப்போம். யூனோ, அவங்க எங்கே இருந்தாலுமே நம்ம கண்ணு டக்குன்னு ஒரு செகண்ட் அப்படி போகும். அப்படி ரொம்ப ஸ்க்ரீனை வந்துட்டு டப்பு டப்புன்னு அங்கங்கே அவர் வர்ற ஷார்ட்லலாம் கேப்சர் பண்ணுற ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட், ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு சினிமா ரசிகன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீதர் மாஸ்டர் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நானும் ரொம்ப சின்ன வயசு ஒழுங்காடுறா அப்படின்னு சொன்ன காலத்துலேருந்து தம்பி வாங்க இந்த மூமெண்ட் ஆடுங்க அப்படின்னு சொல்கிற காலத்து வரைக்கும் நான் கூட இருந்திருக்கேன். அண்ட் யா, இந்த மாதிரி நல்ல நல்ல சாங்ஸ் வரணும், இந்த மாதிரி மாஸ்டரில் இருந்தால் கண்டிப்பாக நல்லா வரும். ஆல் தி வெரி பெஸ்ட் மாஸ்டர். அண்டு ஜிவி ப்ரோவும் நரேஷ் ப்ரோவும் பாடியிருக்கான்னு சொன்னாங்க. எனக்கு 2 பேருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நரேஷ் ப்ரோலாம் எத்தனை நாள் வந்துட்டு கார் ஓட்டும் போது உங்கள் பாட்டெலாம் போட்டு கேட்டு
ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தவெல்லாம் அப்படியே கூலாக இருக்கேன் நான். ஐம் வெரி ஹாப்பி மீட்டிங் யூ பிரதர். அண்ட் மியூசிக் டைரக்டர் பிரதர், நீங்கள் ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் நிறைய சாங்ஸ் பண்ணணும். மியூசிக் வந்துட்டு அவன் என்ன டிப்ரெஷனில் இருந்தாலும் அவனை காலி பண்ணி விட்டுரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது அதில். ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் அம்மு, சவுத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் அம்மு அபிராமியை பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப சின்சியரான ரொம்ப ஒரு படம் நல்லா வரணும், ப்ரொடியூசர்ஸ் நல்லா கரெக்டாக அவங்களுக்கு நல்லா இருக்கணும், ஒரு டைமுக்கு ஒரு லொக்கேஷனுக்கு போகணும், ஒரு சீன் நல்லா வரணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. எல்லாருமே அப்படி தான் யோசிச்சு சினிமாவுக்கு வராங்க. பட் கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தங்க வந்துட்டு ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஹைதராபாத்தில் நான் ஒரு ஷூட்டிங்கு போனால் அங்கே நான் அம்மாவை பார்க்குறேன். சென்னையில் இங்கே எங்கேயாவது நான் வேறு எங்கேயாவது இருந்தால் அம்மாவை பார்க்குறேன். டக்குன்னு ஃபோன் பண்ண ஒன்று அம்மாவை பார்க்குறேன். அம்மோ, இப்போ நீங்கள் இருக்கிற இடம், இந்த இடம் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக, உங்கள் கோ ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது இது கிடையவே கிடையாது அம்மோ. ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் வரணும், ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் வரணும். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் மகேஷ், ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஃபேமிலி வந்துட்டு சினிமா கிடையாது. நான் மட்டும்தான் சினிமாவில் ஃபஸ்ட். எங்கள் அப்பா எங்கேயோ நடிக்கணும்னு ஆசைப்பட்டார், அவரால் அதை முடியல, என்னை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ இவ்வளோ தான் எனக்கு சினிமா, எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததான். அதை தாண்டி சினிமா ஒவ்வொரு நாளும் நான் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களையும் பார்க்கும்போது நான் சினிமாவை நான் ரொம்ப கற்றுப்பேன். மகேஷெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்னடா நீ வந்து ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க, உன்னை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி எனர்ஜி வருது மச்சான் அப்படின்வாங்க. ஆக்சுவலி அது கிடையவே கிடையாது. என் எனர்ஜி இவனுங்கள மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது வர்றது தான். ஏன்னா அவன் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நல்லா வரணும், செம்மையாக பண்ணணும் மச்சான், அது பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு சொல்லிகிட்டே இருப்பான் மச்சான். அவனோட எனர்ஜி, உன்னுடைய தாட் ப்ராசஸ்க்கே நீ ரொம்ப நல்லா வருவ மச்சி. இந்த ஸ்டேஜ் ஒன்றுமே இல்லை மச்சி, இதை விட இன்னும் பெரிய ஸ்டேஜ் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக ஒரு நாள் செம்மையாக கலக்குவேன் மச்சி. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் தட். சரத், என்ன மச்சான் முடிச்சானே ஜிம்முக்கு போகலாண்ணா? ஓகே. ஏன்னா சரத் இப்போ வந்து காமெடியெல்லாம் விட்டுட்டு அவன் ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸாக ஒரு மாதிரி வில்லன் மாதிரியே வந்துட்டு இருக்கிறான். எனக்கு அது என்னன்னு தெரியல. சரத், ஆல் த வெரி பெஸ்டா. எல்லார பற்றியும் பேசினா உன்னை பற்றி பேச நினைக்காத மச்சான். நீ என்னோட பர்சனல் இன்ஸ்பிரேஷன், யூ நோ தட் வெரி வெல். அண்ட் லவ் யூ ஸோ மச். அண்ட் ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சரிகமாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அவங்க நிறைய நல்ல சாங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த டீம் இன்னும் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா இவங்கள வாழ்த்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ. நானும் எப்பவும் போல் ப்ரொடியூசர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடுறேன். ஆனால் நான் சொன்னதை நம்ம அந்த ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா இங்கே வந்து என்னுடைய நண்பன் மகேஷ், அவன் எப்போவுமே நான் ஃபோன் பண்ணுவான், மச்சான் எங்கடா இருக்க, கொஞ்சம் வாடா வீட்டுக்கு வாடா அப்படின்வான். திடீர்னு வெளியில் வேறு எங்கன்னா இருப்பான், அங்கே வாடானுவா, டீ சாப்பிட வாடானா, அந்த மாதிரி ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்டான் ஷூட்டிங்கு. மச்சான் எங்கடா இருக்க அப்படின்னா, வீட்டில் தான் இருக்கேன். என்ன மச்சானா? இல்லை ஒரு ஷூட் வாடா அப்படின்னா. என்னடா திடீர்னு ஷூட் கொடுக்குறான், சரி பேமெண்ட் தருவியா அப்படின்னா, தரேன் அப்புறம் சும்மா தான் வந்தேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி திடீர்னு ஆல்பம் சாங்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு புரியல, என்னடா வாண்ணா ஆல்பம் சாங்குன்றான். அதுக்கப்புறம் நேற்று ஒரு ஃபோன் பண்ணான், மச்சான் எங்கடா இருக்கேன், நான் வீட்டில் தான்டா இருக்கேன், சொல்கிறா என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை நாளைக்கு பாட்டு ரிலீஸ் ஆகுது வாடாண்ணா. இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அப்படி ஆரம்பித்தது. சூப்பர்ரா, வேறு லெவல், செம்மையாக வந்திருக்கு. அதுக்கு வந்து முக்கிய காரணம் சபரி பிரதர், வேறு லெவல் பிரதர், செம்மையாக பண்ணியிருக்கீங்க. ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது வந்து முத்து பிரதர் உங்களுக்கு தான். ஏன்னா அன்றைக்கி வந்து நான் நடித்து 2 சீன் எனக்கே தெரியும். நான் யோசித்தேன், எப்படி இது வச்சாரு எனக்கு தெரியலையே அப்படின்னு. ரொம்ப நன்றி பிரதர் வச்சதுக்கு, தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லோ மோஷன், அதாவது வந்து பிரதர் அவருடைய வந்து ஒர்க்கு வந்து இங்கே நடக்கிறதா ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ஸ்பாட்டில் என்ன ஸ்பீடுப்பா, வேறு லெவல் பிரதர். அங்கே வந்து நான் நினச்சி பார்க்கல, அன்றைக்கி ஒரு நாள் தானே டைம் எடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொன்னோம். சூப்பர் பிரதர், தேங்க்யூ. அப்புறம் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் ஸ்ரீபி, எப்போவுமே நானும் அவரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டு தான், பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அப்புறம் எப்போ பண்ணுறீங்க தம்பி, நீங்கள் எப்போ பண்ணுறேன்னு சொல்லி நான் பண்ணுறேன் அப்படி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பண்ணிட்டோம், ஆனால் இதில் இருக்கேன். ஆமாம், நான் எங்களுக்கே தெரியாது நான் இங்கே இருக்கேன்னா, அவர் இங்கே இருக்கேன்னு எனக்கு என்ன இங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு கூட்டின்னு வந்திருப்பேன்ல. சரி, ஓகே. அப்புறம் நரேஷ் பிரதர், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்சு. மாஸ்டர் அன்றைக்கி வந்து சொல்லும் போது மகேஷ் கிட்ட கேட்டேன், டான்ஸு அப்படின்னு சொன்னோன்னே, டான்ஸா, சரி யார் மாஸ்டர் அப்படின்னு, ஸ்ரீதர் மாஸ்டர். அப்போ நான் வரல, ஏன்னா அவர் இந்த ஸ்பீடாலாம் போட்டு கீழே எல்லாம் எனக்கு தெரியாதுடா, வேணாண்டா அப்படின்னா. இல்லைவா உனக்கு ஆடுறதே இல்லை, நீ வந்து சும்மா எங்களை பார்த்துட்டு போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னான். அப்பாடா, அப்போ ஓகே நான் வரேன்னு. மாஸ்டர் தப்பிச்சிட்டேன் உங்ககிட்ட இருந்து. ரீல்ஸ் ஐயோ ஆமாம்ல, இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது. சரி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் தினேஷ் அண்ணே, ரொம்ப முன்னாள் நேரத்துலாம் பேசிட்டு தான் இருந்தோம் ஃபோனில், தம்பி என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு.
ஏன் படம் பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்கேன். விஜய் டிவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து படம் பண்ணலான்னா என்னண்ணா எனக்கு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க அப்படின்னா. தேங்க்யூண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அப்புறம் மாப்பிள்ள ஜிம்முக்கு 10 மணிக்கு போகலான்னு ஃபோன் பண்ணாங்க எனக்கு. மணி 11:30 போகலாமா? சரி, நிறைய உண்மை நீயே வளரி இருப்ப, ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு படத்தில். சரி, நல்லவேளை சொல்லலை. தேங்க்யூ ஸோ மச். கெட்டப்லாம் சொல்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஏங்க நான் வந்து ஒரு பேச்சுக்கு தான் அவர் வந்து அப்படி சொன்னேன், சும்மா பண்ணா. இல்லை, நான் யாரை சொல்லாமல் மறந்துட்டு போனாலும் பிரச்சனையே இல்லை. அம்முவை சொல்லாமல் போயிட்டேன், அது பெரிய பிரச்சனையாயிடும். அம்மு நல்ல வேலை இதில் உங்களை கொல்லலை. சூப்பர், செம்மையாக வந்திருக்கு, வேறு லெவல். எல்லாருக்கும் வணக்கம். ஆல் தி கெஸ்ட் அண்ட் ப்ரெஸ் நம்பர்களுக்கு. இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் எனக்கு இந்த சாங்கில் பாடுறதுக்கு காண்டாக்ட் பண்ணது ஸ்ரீவி அவர்கள் தான். ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் மியூசிஷியன். இப்போது எவ்வளோ நேரம் பேசவே வராது சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அவர் பேசினார். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டூடியோலையும் ஒரு லைனும் இப்படி வேணும் அப்படி வேணும் புழிஞ்சு எடுத்தார். ஆனால் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஒண்டர்ஃபுல். உங்ககிட்ட நிறைய கற்றுண்டேன் வெல் சிங்கிங். இது இப்படி பாடி கொடுங்க அப்படி பாடுங்க, நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஒன்று கேட்டு வாங்கினார். அண்ட் ஈவன் ஷபரி டைரக்டர் அவரும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இதையும் டிஸ்கஸ் பண்ணி அப்போ அவ்வளோ பேஷனேட்டாக நல்ல டைம் எடுத்து தான் பண்ணோம். ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம் டு பி பார்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் சாங். அப்புறம் ஸ்ரீதர் மாஸ்டர் உங்கள் கொரியோகிராஃபி இஸ் வண்டர்ஃபுல் ஆஸ் யூஷுவல். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இட்ஸ் மேட்சிங் தி சாங் பியூட்டிஃபுல்லி. அண்ட் மகேஷ் and Amu, you look wonderful on screen. The chemistry is wonderful and the visuals are so beautiful. Everything matches and blends so beautifully. செம்மையாக ஆடிருக்கீங்க. அப்புறம் ஐ திங்க் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் அஃப்கோர்ஸ் அந்த கொரியோகிராஃபி தவிர ஈவன் சினிமாட்டோகிராஃபி இஸ் வண்டர்ஃபுல். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, இதில் இண்டிபெண்ட் மியூசிக் ஒரு சைடு இருக்குது அண்ட் ஆல்சோ சினிமா ஆன் தி அதர் சைட். ஐ திங்க் இது ஒரு நல்ல பிளெண்ட். பிகாஸ் ஒரு நல்ல ஸ்டோரி லைன் எல்லாம் யோசித்து அதை டிரெக்ட் பண்ணி அதை கன்செப்ஷுவலைஸ் பண்ணி இவ்வளோ ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் கொண்டு வந்து இதை நடத்தி வைக்கிறது ரொம்ப ஒரு சிரமப்பட்ட ஒரு வேலை. ஸோ அது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளெண்ட் ஆஃப் த ஸ்டோரி லைன் தட் இஸ் சினிமா அண்ட் இண்டிபெண்ட் மியூசிக். ஸோ ஐ திங்க் இந்த பாட்டிலேருந்து ஒரு புது ட்ரெண்ட் அப்படி கூட ஆரம்பிக்கலாம். வேற ஒரு ஸ்டோரி போர்டோட ஒரு நல்ல சாங் லான்ச் பண்ணி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறது. ஸோ தட்ஸ் சம்திங் நியூ அண்ட் வண்டர்ஃபுல். அண்ட் ஃபைனலி மை வெரி பிக் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர்ஸ் கார்த்திக் அண்ட் மது ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். அண்ட் என்டையர் டீம் எல்லாருமே ரொம்ப பேஷனேட்டாக they have worked for hours and hours to make this happen. So I want to wish the entire team all the very very best and thank you for having me. Thank you. இந்த மேடை பேச்சினாலே இந்த கொஞ்சம் நடிங்க பாஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஏன்னா ஒரு கொஞ்சம் அந்தளவுக்கு வராது. ஸோ எனக்கு பேசி கை தட்டி வாங்கலாம் பழக்கம் இல்லை. பேசாமல் நீங்களே ஃபஸ்ட்டு கை தட்டிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்டில் நான் பண்ணதுக்கு இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மை ஒய்ஃப். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அதான் மகேந்திரன் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்டோட அம்மா, ஸோ லைக் மது அண்ட் கார்த்திக். ஸோ அவங்க எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி அவங்க என்னோடய ஃப்ரெண்டு எங்களோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நான் பண்ணியிருந்தோம். நானும் சபரியும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு ஸோ அவங்க வந்து கேட்டாங்க, நல்லா இருக்கு என் ஷார்ட் ஃபிலிம், ஓகே நம்ம சேர்ந்து ஒரு ஏன் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டாங்க. ஸோ அப்படி உருவானது தான் இந்த ஒரு ஆல்பம் சாங். ஸோ சாங்கு அப்படிங்கும்போது வந்து யூஸ்வலாக வந்து ஒரு டான்ஸ் அது மட்டும் நிறைய சாங்ஸ் அப்படி வருது. ஸோ நல்லாவும் இருக்குது. பட் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணணும். அந்த சாங்குக்குள்ளே ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருந்தால் ஒரு கான்செப்ட் நல்லா இருக்குங்கிற மாதிரி சபரி சொன்னார். ஸோ எனக்கு இனிஷியலாக எனக்கு வந்து ரொம்ப ஆக்சுவலி எப்படி இது கன்வே ஆகுமா அப்படின்லாம் இருந்தது. பட் விஷுவலாக பயங்கரமாக சபரி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து ஏன்னா இது பொருள் செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆக்சுவலி, ஓகேங்களா. யூஸ்வலாக ஒரு சாங் ஒரு செட்டுக்குள்ளே எடுக்காமல் இது ஒரு 3-4 லொக்கேஷன் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கான அத்தனை சப்போர்ட்டுமே வந்து மது அண்ட் கார்த்திக் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் அண்ட் மது. அண்ட் தென் நெக்ஸ்ட் கம் டு என்னோட ஹீரோயின் அம்மு அபிராமி.
ஸோ எனக்கு வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணதில் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி அவங்க வந்து ராட்சசன் படத்துலேருந்து அவங்களோட ஒரு ஃபேன் தான். அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், இந்த வே ஷி கேரி, இது எல்லாமே பயங்கரமாக பண்ணுவாங்க. அது அசுரன் வந்து நான் மிகப்பெரிய ஃபேன் அவங்களுக்கு. ஸோ இந்த சாங் நாங்கள் பண்ணலாம் அப்படிங்கும்போது எங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் இருந்ததும் அவங்க தான். ஸோ லக்கிலி அது எங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு. ஏன்னா இனிஷியலாக கொஞ்சம் ரொம்ப யோசித்தோம், ஓகே நம்ம ஒரு நியூ கம்மர், நம்ம கூட எப்படி அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அவங்க ஷீ இஸ் வெரி ஸ்வீட். அவங்களுக்கு கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, மியூசிக்கும் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலாம் மகேஷ் அப்படின்னாங்க. ஸோ வந்தாங்க. அவங்க வந்து லைக் என்ன, அந்த சாங்குக்குள்ளே வந்து ஆக்சுவலாக ஒரு வாட்டி நாங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு வந்துருங்க, ஒரு 12 மணிக்கு அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய இடத்துல கூப்பிட்டுருக்கோம். பட் ஐம் சாரி ஃபார் தட். சம்டைம்ஸ் ஏன்னா அது ரோட்டில் ஷூட் பண்ணும்போது ரெயின் எஃபெக்ட்லாம் பண்ணுறோம், சமயத்தில் இருக்கும்போது கொஞ்சம் க்ரௌட் இருக்கனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். பயங்கர அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம இந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் ஸ்ரீபி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ் டு ஒரு 10 வருஷமாக எனக்கு அவர் நல்லாவே தெரியும். 10 இயர்ஸ் நான் அப்போ முன்னாடி வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரோல் பண்ண ஒரு சின்ன படத்தில் மூலியமாக எனக்கு அவர் பழக்கமானார். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அப்போலேருந்து நாங்கள் நிறைய பேசிட்டே இருப்போம் சினிமா பற்றி. ஓகே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது நமக்கு அதுக்கு அது மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அமையணும், அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ அப்போ வந்து இப்போது கார்த்திகன் மது இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது எனக்கு அடுத்த செகண்ட் எனக்கு தோணுது வந்து ஸ்ரீபி தான். ஸ்ரீபி நம்ம வந்து ஒரு ஆல்பம் ஒன்று இருக்குது, அந்த ஆல்பம் நம்ம பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கும்போது அவர் வந்து பயங்கர எக்ஸைட் ஆகி வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வெர்ஷன் வந்து ஒரு 7வது வெர்ஷன் இது. ஸோ இதுக்குள்ளே வந்து ஏன்னா கொஞ்சம் ரிலீஸஸ் தள்ளி போகும்போதெல்லாம் அவர் அதுக்குள்ளே என்னென்ன இம்ப்ரூவைஸ் இன்னும் பண்ணலாம், இன்றைக்கி ட்ரெண்டுக்கு இப்போ என்ன பண்ணலாம். ஏன்னா சாங்ஸுங்கிற பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ட்ரெண்ட் இயருக்கு இயர் மாறிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன தேவை அப்படிங்கிறது வந்து அப் டு டேட் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு வாரம் வரைக்கும் கூட ஹி இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ இன்றைக்கி அது கரண்ட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. பயங்கரமாக வந்திருக்கு ஸ்ரீவி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் இந்த சாங்கை அழகாக பாடி கொடுத்த 2 நபர்கள், ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் தென் நரேஷ் ஐயர். ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த க்ரூவில் முக்கால்வாசி பேருக்கு நான் ஃபேன் தான். அப்படி தான் வந்து இந்த சாங் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஜிவி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த சாங்கை இந்த மாதிரி யங் டீமுக்கு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி பாடினதுக்கு, ஸோ நம்பிக்கை வச்சு பாடினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் நரேஷ் ஐயர் சார், உங்கள் சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்காத நாள் கிடையாது. நான் பைக் ஓட்டும் போதெல்லாம், காலேஜ் போகும்போது எப்போவுமே வந்து ஐ யூஸ் டு லிசன் உங்களோட சாங்ஸ் தான். ஸோ அவ்வளோ சூதிங்கான ஒரு வாய்ஸு, அது உங்களை பற்றி சொல்லணுங்கிறது அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ. உங்கள் கூட எனக்கு ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே மாதிரி நரேஷ் சார் வந்து நிறைய எவ்வளோ பாடல்கள் அவர் பாடியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஆல்பம் தானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாடிட்டு உடனே போகாமல் எத்தனை கரெக்ஷன்ஸ் நம்ம கூப்பிட்டாலுமே அவர் அழகாக வந்து ஃபஸ்ட் டைம் பாடும்போது எப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாரோ அதே மாதிரி தான் இருப்பார். சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். தேங்க்யூ ஸோ மச் நரேஷ் சார். ஸோ தென் ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் எனக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ட் இருக்குது. என்னென்னா வந்து ஆக்சுவலாக அவரோட ஸ்டூடெண்ட் நான் என்னோடய காலேஜ் டைம் இருக்கும்போது வாஸ் ஸ்டூடெண்ட். நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் ஜாயின் பண்ணி இன்றைக்கி வந்து அவர் கூட ஒரு படம் வந்து நான் ஒரு படம் பண்ணேன், தூக்குதுறையின் படத்துக்கு அவர் தான் கொரியோகிராஃப் பண்ணார். இப்போ இந்த ஆல்பமும் அவர் தான் பண்ணுறாரு. ஸோ எனக்கு அவருக்கும் அவ்வளோ பெரிய பாண்டிங் இருக்குது. ஸோ அவர்கிட்டேருந்து நான் டே டு டே லைஃப்பில் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா ஒரு சாங் அப்படிங்கும்போது ஒரு சாங் கொரியோகிராஃப் மட்டும் பண்ணிவிட்டு அதை எப்படி விஷுவல் எடிட் மட்டும் பண்ணிட்டு போகாமல் அந்த சாங்கை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், எப்படி அந்த மக்கள்கிட்ட போய் சேர்க்கலாம், அது டாப் டு பாட்டம் அவர்கிட்ட போனதுலேருந்து அந்த ப்ராடக்ட்டு அவர்கிட்ட முடிஞ்சு அது வெளியில் மக்கள் கையில் போகிற எண்டு வரைக்கும் அந்த பாய் அப்படின்னு ட்ரெயின் ஏற்றி விடுற அளவுக்கு, கை காட்டுற அளவுக்கு அவர் வந்து எல்லா வேலையும் செய்வார் ஆக்சுவலி. ஸோ எனக்கு வந்து ரொம்ப உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் இது. ஸோ இது ஐ எம் பிளெஸ்ட் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் தென் தினேஷனா வந்து ஒரு ரீசன்ட் டைம்ஸ் தான் எனக்கு வந்து என்னவோ பழக்கம் எனக்கு. ஆனால் சச் ஒண்டர்ஃபுல் ஒரு ஹியூமன் பீயிங் என்னன்னா, நான் அப்போ வந்து இந்த பாட்டெலாம் முடிச்சிட்டோம். இந்த பாட்டு முடிச்சுட்டு வந்து நாங்கள் பிஸ்னஸ் அப்படிங்க போகும்போது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடங்கள் ட்ரை பண்ணோம். கரெக்டாக எங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகலை. அப்போ அண்ணனோட எனக்கு இன்ட்ரொடக்ஷன் கிடச்ச அப்புறமா தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கோண்ணா அப்படின்னு அவர் பார்த்துட்டு உடனே ஓகே தம்பி நான் உனக்கு கொஞ்சம் சொல்கிறேன், வெயிட் பண்ணு அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லி ஓகே எல்லாருமே வழக்கமாக சொல்லுவாங்க, ஆனால் அது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் வித்தின் 1 or 2 டேஸ்லேயே எனக்கு கால் பண்ணி தம்பி இந்த மாதிரி கம்பெனியில் போய் பாரு, உங்கள் சாங் காமிச்சா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ என்னங்கிறது உங்களுக்கு அந்த ப்ராசஸ் அவங்க பண்ணுவாங்கன்னாங்க. ஆனால் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. எனக்கு நீங்கள் இல்லைனா இன்றைக்கி அந்த ஆல்பம் வந்து சரிகமால இல்லை. ஸோ ஐம் வெரி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ. ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு வந்து கெஸ்ட்
இன்றைக்கி அவர் ஷூட்டிங் காரணமாக சீக்கிரமாக கிளம்பிட்டார். ஆக்சுவலாக நேற்று இருக்கும்போதே அவர் வந்து என்கிட்ட ஃபோனில் நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி. நான் ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் ஒரு 1 month பிஃபோர்கிட்ட சொன்னேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் நிறைய டேட்ஸ் மாறிச்சு. நான் நேற்று நைட் தான் எங்கேயும் நான் ஒரு காலே பண்ணேன். இந்த மாதிரி நாளைக்கு எனக்கு ஈவெண்ட் இருக்குது, கொஞ்சம் ரியோ வந்துடுவீங்களா அப்படின்னோன்னே, அவனுக்கு ஆக்சுவலி ஷூட்டிங் அவருக்கு இருக்குது. சாரி, என் ஃப்ரெண்டுனால கொஞ்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாட்டாதீங்க. ஸோ அவர் வந்து என்ன சொன்னார், இந்த மாதிரி எனக்கு ஷூட் இருக்குன்னாரு. ஆனால் கண்டிப்பாக உனக்காக நான் வருவேன்டா அப்படின்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி எனக்காக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ரியோ. அவருக்கு எனக்கு ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. பிகாஸ் நாங்கள் ஒன்றா ஒரே ஜோடிங்கிற ஷோவில் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். பட் அவர் இந்த நேரத்தில் அவர் படம் ஷூட்டிங்லாம் விட்டுட்டு எனக்கு இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரியோ அண்ட் சவுந்தரனாவும் அப்படி தான் எனக்கு ரீசெண்ட் டைமில் தான் பழக்கம். பட் பார்க்கும்போது எல்லாமே அவர் வந்து நிறைய விஷயங்கள் இன்ஸ்பைரிங்காக எனக்கு சொல்லியிருக்காரு. லைக் அவர் நிறைய சினிமா பற்றி நிறையா பேசியிருக்கோம். ஸோ அவரும் எப்போதுமே வந்து பயங்கர மோட்டிவேட்டடாகவே எப்போவுமே இருப்பார். என்ன வந்து பயங்கர மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு வந்ததுக்கு. ஸோ அப்புறம் என்னோட முதல் குரு எனக்கு அப்படின்னு ராஜீவ் பிரசாத்ங்கிற சார், நான் ஃபஸ்ட் ஆக்டிங் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அவர் இன்றைக்கி வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ என்னோட ஒரு முயற்சிகளுக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தென் ஷரத் வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு ஒரு விஜய் டிவிலேருந்து எனக்கு ஒரு பழக்கம். ஆக்சுவலாக அந்த சாங் போது அவனுக்கு வந்து அவன் சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக கால் பண்ணி எங்கடா இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். வீட்டில் இருக்கேன் அப்படின்னா, உனக்கு அர்ஜென்ட்டாக கிளம்பி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு. அவனுக்கு என்னென்ன ஆக்சுவலி தெரியாது. நான் ஒரு சின்ன ஒர்க்டா வாடா அப்படின்னு கூப்பிட்டேன் அவனை. ஒரு ஆல்பம் பண்ணுறேன்னா ஓகே, அவனுக்கு கிளம்பி வந்துட்டான். ஆல்பம் பண்ணான், என்ன கூப்பிட்றான் அப்படின்னு. நான் கடா இந்த மாதிரி ஒரு இது இருக்குடான்னு, ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்தான், வெயிட் பண்ணான். ஷார்ட் எடுத்துட்டோம். அப்புறம் வந்து எனக்கு முடிஞ்சிச்சா மச்சான் அப்படின்னு கேட்டேன். இல்லை இருக்குடா நீ ஆடுற மாதிரி இருக்குடான்னு சொல்லி கிட்டத்தட்ட க்ளோஸ் டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் அவன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் தேங்க்யூ ஸோ மச் ஷரத். ஏன்னா அந்த சின்ன ஸ்பேஸில் கூட அவனால் என்ன பண்ண முடியுங்கிறத வந்து எனக்கு பண்ணி கொடுத்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஷரத். அண்ட் தென் இந்த சாங்கோட சினிமோட்டோகிராஃபர் ஜோசப் வந்து ஆக்சுவலி இப்போது ஸ்லோ மோஷனில் நடக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து அவர் ஹை ஸ்பீட் ரொம்ப பிடிக்கும் யூஸ்வலாக. ஸோ அதனால் அவர் வாக் தான் அப்படி இருக்கான ஒர்க் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கெல்லாம் வந்து இவங்க சொன்ன கதை இந்த ஒரு சாங்கு இதுக்குள்ளே எப்படி இவ்வளோ சீக்கிரமாக அது வந்து எடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது இத்தனை நாட்களும் எடுத்து ஷூட் பண்ணது ஒரு 1.5 நாள் தான் ஷூட் பண்ணோம் ஆக்சுவலி. அந்த ஒரு நாள் எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தேன். பட் ஆனால் அவர் வேறு லெவலில் ஆக்சுவலி ஜோசப் பயங்கரமாக ஷூட் பண்ணிட்டார். அதுக்குள்ளே முடியுமான்னு தெரியாத நம்பிக்கையை பயங்கரமாக பண்ணி அது விஷுவல் இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. என்ன அழகாக காமிச்சிருக்காரு. அந்த விஷுவலி இந்த சாங்கை சூப்பராக கன்வே பண்ணியிருக்காரு. மாஸ்டரோட மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த சாங்காக இருக்கட்டும், அம்மு எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜோசப். அண்ட் கம் டு முத்து எடிட்டர். முத்து பற்றி சொல்லணும்னா, முத்து இஸ் அ பயங்கர ஒர்க்கஹாலிக் பர்சன். ஏன்னா அவர் வந்து ஒரு நிமிஷம் கூட ஆக்சுவலி சும்மாவே இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு 10 வாட்டி நீங்கள் ஃபோன் பண்ணால் தான் ஒரு வாட்டி ஃபோன் எடுப்பார். எனக்கு ஆக்சுவலி எதுனால்னா அவர் அவ்வளோ ஒர்க்கில் பயங்கர பிஸியாக இருக்கிற பர்சன் அவர். எனக்கு என்ன இந்த சாங் பண்ணும்போது நான் இவர்கிட்ட சபரிக்கிட்ட கேட்குறேன், இந்த சாங் எடிட் வந்து முத்து பண்ணிடுவாடா அப்படின்னு நான் கேட்கும்போது, பக்காவாக பண்ணிடுவா பிரதர் அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு ஏன்னா இந்த சாங் பொறுத்த வரைக்கும் எடிட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இந்த சாங்கை வந்து எடிட் பண்ணி அது மக்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் முத்து. செம ஒர்க் உங்களோடது. அப்புறம் கோபினா த ஆர்ட் டைரக்டர். கோபினா உங்களோட ஒர்க் வந்து இந்த சாங்கில் பயங்கர ஃபினாமினலாக இருந்திருக்கு. ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நிறைய இடங்கள் ஆக்சுவலி இந்த சாங் பண்ணும்போது இப்போ யூஸ்வலாக ஒரு படம் கேமரானா அதுக்கு நிறைய அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. இப்போ ஆர்ட் டைரக்டர் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த வெரி கம்மி குரூ வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் அவரே இழுத்து போட்டு நிறைய செஞ்சுருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா கோபி. எனக்கு இந்த சாங் இவ்வளோ விஷுவலாக ரொம்ப சூப்பராக வந்ததுக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிற இந்த ஆல்பம் இன்னைக்கு கம்மிங் 28th யூடியூப்பில் சரிகமா ரிலீஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ பேருக்கு கஷ்டப்பட்டு இந்த ஒரு ஆல்பமை வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது. ஸோ ஒரு தாழ்மையாக கேட்டுக்கிறேன், இந்த சாங் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே இந்த சாங்குள்ள அழகாக அந்த ஹுக் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ரீல்ஸ் முடிஞ்ச நீங்களும் போடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் ஒரு முக்கியமான நபரை பேச மறந்துட்டேன். வைரமுத்து சார், இந்த சாங் இவ்வளோ அழகாக வந்திருக்க ஒரு மிக முக்கியமான காரணம் வைரமுத்து சார். எனக்கு ஃபஸ்ட்டு இவர் ஸ்ரீபி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு மாதிரி சொல்கிறாருன்னு வைரமுத்து சார் லிரிக்ஸ் பண்ணலாம். என்னங்க பேசுகிறீங்க, அவர்லாம் ஆல்பம்லாம் பண்ணுவாராங்க அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை மகேஷ், அவர் வந்து பண்ணுவார், நம்ம கேட்டு பார்க்கலாம். கேட்டு பார்க்கலாம்ல, வீட்டுக்கு போய் அடி வாங்கி பார்க்கலாமான்னு எனக்கு தெரில. அதனால் வந்து சரி ஓகே கேட்கலாம் அப்படின்னாரு. சரி ஓகே ஆக்சுவலி கேட்டேன். பட் ஆனால் இட்ஸ் வெரி ஹார்ட், பயங்கரமான ஒரு ஹியூமன் பீயிங் அவர்.
சரி கூப்பிட்டு ஓகே ஒரு யங்ஸ்டர் தானே இந்த மாதிரி ஏதோ சொல்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எங்களை கூப்பிட்டு என்ன கான்செப்ட் என்ன இதில் பர்ஃபெக்டாக கேட்டு இந்த சாங் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுலேயும் இந்த சாங்குள்ளேயும் வந்து ஏகப்பட்ட ஒர்க்ஸ் கரெக்ஷன்ஸ் நாங்கள் வச்சுருந்தாலுமே அது வந்து எதுவுமே சலிப்பு தட்டாமல் எங்களுக்கு தேவையானது ரொம்ப அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் சார். ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ. ஸோ நீங்களே இந்த சாங்கில் ஒரு பாட்டாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். சாரி, முக்கியமான இந்த சாங் ஓட கேப்டன் ஆஃப் த ஷிப் சபரி மணிகண்டன். சாரி சபரி, நான் நிறைய பேர் அப்படியே நல்ல, ஸோ ஐம் சாரி ஃபார் தட். சபரி எனக்கு வந்து இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலிமா தான் இந்த சபரி எனக்கு பழக்கமானார். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து பண்ணும்போது என்னன்னா அவரோட ஒர்க் எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த ஒரு ஆள் வந்து ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் ஒரு ஆள் உட்காந்து எல்லா வேலையும் பார்ப்பார். யாரும் அந்த பையன் ஷார்ட் ஃபிலிம் வந்து அப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் சொல்லிட்டு இவ்வளோ அந்த ஒரு வந்து பயங்கரமாக வேலை செய்கிறார் இவர். அப்படிங்கும்போது ஓகே 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சும்மா அப்படியே பேசிட்டே இருப்போம். ஸோ இந்த சாங் அப்படின்னு எனக்கு வந்து கார்த்திக் போது பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு அவர் ஞாபகத்துக்கு வந்தார். சார் அவரும் அவங்களுக்கு தெரியும். சரி பேசும்போது ஓகே வை டோன்ட் வி ட்ரை இட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். சபரி வந்து இந்த சாங்குக்கு கொடுத்த உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. ஸோ வந்து அவன் ஒரு நாளும் வந்து இந்த சாங் ஷூட் பண்ணதுக்கு அப்புறமாவுமே அவன் தூங்கவே மாட்டான். எப்போ பார்த்தாலும் இதை பற்றி யோசிச்சிட்டே இருப்பான். அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், ஒரு நாளும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவன் யோசிச்சிட்டே இருப்பான். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அதெல்லாம் அந்த ஃபைனல் அவுட்புட்டாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. நேற்று நைட் வரைக்கும் கூட அவன் ஒர்க் பண்ணியிருக்கிறான். அவன் அவன் போய் தூங்கும்போது 2 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சபரி. இப்போ நீ மட்டும் இல்லைனா அந்த சாங் இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்க வாய்ப்பில்லை. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். மிஸ்டர் மகேந்திரன், என்னோட நண்பர் மகேந்திரன் வந்து இஸ் வெரி ஸ்வீட் பர்சன். ரொம்ப வருஷமாக எனக்கு அவரை தெரியும். பட் ஆனால் எப்போதுமே நாங்கள் வெளியில் மீட் பண்ணலாம், எப்போ மீட் பண்ணி பேசினாலுமே வந்து ஹில் பி த சேம். ஸோ நான் எப்போ பார்க்கும்போது எப்படி இருந்தாரோ இன்றைக்கும் என்னை வெல்கம் பண்ணுறதும் பேசுகிறதும் சரி எப்பவுமே அப்படி தான். ஸோ என்னோடய லைஃப்பில் என்னோடய ஒர்க்ஸில் நான் என்ன பண்ணாலும் நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்க மச்சான் எனக்காக வர முடியுமா அப்படின்னா அவர் கண்டிப்பாக வந்து நிற்கிறாரு. ஸோ அதுக்கே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவ்வளோ ஒரு பிஸி ஸ்கெடியூலில் அவர் விஜய் சாரோட படம் பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பிஸி ஸ்கெடியூலில் நான் கூப்பிட்ட உடனே வரணுங்கிறது இல்லை. பட் ஆனால் என்னை மதிச்சு ஓகே நான் கூப்பிட்டாலும் அடுத்த செகண்ட் வந்து நிற்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் மகேந்திரன் ப்ரோ. ஸோ ஐ திங்க் எல்லாரை பற்றி நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சாங் நல்லபடியாக வந்திருக்கு. ஸோ இது கரெக்டாக எல்லோரும் மக்கள்கிட்ட போய் சேர்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட் முதல்ல சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என் அம்மா அப்பா அண்ட் தென் மை ஒய்ஃப் பிரேமலதா. ஆக்சுவலாக வந்து அவங்கள பற்றி கூட கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி நைட் இந்த சாங்கை கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் வந்து எனக்கு தூக்கமே இருக்காது. நான் தூங்கினாலும் அவங்களும் தூங்க மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி சில போஸ்டர்ஸ்லாம் கூட நிறைய விஷயங்கள் அவங்க நிறைய ஒர்க் பண்ணி இன்விடேஷன்லாம் ரெடி பண்ணி இந்த பாட்டுக்காக அவங்களும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். செகண்ட் சான்ஸ் இந்த சிங்கிள் ட்ராக் ஆல்பம் வந்து நான் கொரியோ பண்ணியிருக்கேன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ப்ரௌடாகவும் இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எதனால் இந்த ஆல்பம் சாங் இதெல்லாம் பண்ணுறோம் உங்களுக்கெல்லாம் போய் சேர்றோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு இந்த மகேஷ் அப்படின்றவர் வந்து எல்லோரும் அடுத்த லெவல் போகணும், ஒரு படம் நடிக்கணும், இவர் நல்லா நடிக்கிறாரு, இவங்க அம்மாவுராமி இவ்வளோ ஒரு விஷயம்லாம் ஏற்கனவே நிறைய சாதிச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது இவங்க அடுத்தடுத்த லெவல் பண்ணும்போது இவங்கெல்லாம் டீமாக சேர்ந்து தான் ஒரு அடுத்த லெவல். எல்லோரும் கேட்பாங்க என்ன ஆல்பம் சாங், ஏன்னா படம் பண்ணலாமே. ஸோ இதோட மோட்டிவேஷனே முதல்ல வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆர்டிஸ்ட் அடுத்த வாய்ப்பு நல்லா எங்களால் சாதிக்க முடியும், எங்கள் திறமையை பாருங்கள் அப்படின்றது தான் இதோட மோட்டிவேஷன். ஸோ இந்த பாட்டை முதல்ல நார்மலாக மகேஷ் ஏதோ என்கிட்ட ட்ராக் கேட்கும்போது என்னோடய ஸ்டூடியோவில் தானே அப்படின்னு ஒரு டம்மி வாய்ஸ் தான் கேட்டேன். பாட்டை கேட்டோன்னே ஐயோ சூப்பர் சாங்பா பண்ணலாம்ப்பா அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட்டு லெவலில் அடுத்த லெவலில் போகும்போது சரிப்பா இந்த பாட்டு இந்த பல்லவியில் இப்படி ஆடலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம சபரீஷ் வந்து மாஸ்டர் நீங்கள் எங்கேயும் ஆட வேணாம், நீங்கள் ஒரு ஹூக் ஸ்டெப்ஸ் மாத்திரம் பண்ணால் போதும் அப்படின்னாரு. திருப்பியும் அப்படின்னா இல்லைப்பா இங்கெல்லாம் தோணும், இல்லை இங்கே இருக்கணும் அது மாதிரி ஒரு கான்செப்ட். ஏன் சபரீஷை பற்றி நான் சொல்கிறேன்னா டைரக்டர் வந்து சீக்கிரமாக படம் பண்ணுவார், ஏன்னா பண்ண போகிறாரு. இந்த கான்செப்ட் பார்த்தாலே தெரியுது. அவர் சொன்ன விஷயம் நாங்கள் அந்த ஷூட்டிங் பண்ணும் போதே நான் பாதி நேரம் நான் கேரமில் தான் இருந்தேன். நல்லா ஆல்பம் சாங் சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்கன்னு கேட்பேன். அவர் வந்து இல்லை ஷூட்டிங் போயிட்டுருக்கு மாண்டேஜ் இப்போ எடுத்துக்கிட்டே இருப்பார்.
ஆனால் அது விஷுவலாக இன்றைக்கி நான் பார்க்கும்போது அந்த கான்செப்ட் ஒரு மகேஷும் அம்மு அபிராமியும் அவ்வளோ அந்த ஒரு லவ்லியான அந்த லவ்வை இவ்வளோ மினிட்ஸ்க்குள்ளே இப்படி ஒரு கதையை வந்து அவங்க சுருக்கி அந்த எடிட்டிங் பண்ணி நம்ம முத்து அதை அழகாக வடிவமைச்சு அதை பண்ணும்போது பார்க்கும்போது அப்படின்றது சூப்பர் சபரீஷ். நான் வந்து டான்ஸில் கொஞ்சம் அந்த ஸ்டெப்பு இல்லைனாலும் அதை முத்துக்கு நான் அப்புறம் வரேன். நான் எங்கே 2 ஸ்டெப்பு காணோன்னு தேடுறேன். இருந்தாலும் பட் நீங்கள் சீக்கிரம் படம் பண்ணணும். இதுவே பண்ணும்போது ஒரு பெரிய 2 ஹவர்ஸ் படம் கொடுத்தா நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு. ஸோ அம்மா அபுராமியும் சரி மகேஷும் சூப்பராக பண்ணியிருக்கேன். அந்த 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 கான்செப்ட் அழகாக வெளியே வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஸ்ரீபி. அவர் வந்து எங்களோட சாங் 2-3 சாங் அடுத்தடுத்து வரப்போகுது. சூப்பர் சாங்லாம் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு சாம்பிள் தான் இந்த சாங்கு. ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். நான் வந்து ஏதாவது எங்கப்பா இந்த சாங் ஆல்பம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் மன்னிச்சுன்னு சொல்லுவார். அவருக்கு நான் பேர் வச்சுருக்கிறதே மன்னிச்சு அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ ஹார்ட் ஒர்க்காக பண்ணி அவர் பாட்டை ஃபுல்ஃபில்லாக பண்ணி இன்றைக்கும் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் நாங்கள் சாங் கோரியோகிராஃபி பண்ணுற அந்த ஈவினிங் முன்னாடி வரைக்கும் அந்த மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சாட்டிஸ்ஃபைடாக ஆக மாட்டாங்க. நாங்களாம் துப்பாக்கி நினைக்கிறேன் ரகுமான் சார் வந்து அலைக்கலைக்கா சாங் அப்போது நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். 4 மணிக்கு ஒரு ட்ராக் வருது. அப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க அதில் சொல்லும் போது அதை இன்றைக்கும் அந்த ஃபைனல் ட்ராக் வர வரைக்கும் அவரோட ஹார்ட் ஒர்க் பற்றி சொல்கிறேன் ஸ்ரீபி. இதை நான் ஒரு நார்மல் டம்மி இந்த ட்ராக்கில் கேட்கும் போதே பாட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னேன். ஜிவி பிரகாஷும் நம்ம நரேஷ் ஐயரும் அந்த வாய்ஸில் கேட்கும்போது அந்த கோரியோவுக்கு நம்ம மேட்ச் ஆயிருக்குமானே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது உங்களோட வாய்ஸ். அந்த பாட்டை அந்த லெவலில் தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஆடியோ ட்ராக் கேட்கும் போதே ஒரு வைப் இருக்கும். நீங்கள் சாதாரணமாக இந்த விஷுவல் இதெல்லாம் பாட்டு கேளுங்களேன். பாட்டே ஃபஸ்ட் ஹிட்டு. அதுக்கப்புறம் விஷுவல் வந்து சபரி வந்து அவர் கான்செப்ட் பண்ணிட்டேன். நான் ஹூக் ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீமுக்கே சூப்பராக இருக்கும். அதை விடுங்க, நம்ம ஜோசப் கேமராவில் நீங்கள் இந்த இடத்துல எங்கே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு கிளப்லேயும் ஒரு சாதாரண ஒரு கார்டன் அது மாதிரி ஒரு விஷயம். ஆனால் அதை ஒன்றுமே தெரியாமல் அதை அழகாக ஒளிப்பதிவில் பண்ணியிருக்கேன் ஜோசப். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அதுதான் அது நம்மளுக்கு கொடுத்ததில் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுமோ அதை பண்ணியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரு பையன் வளரணும், இதை மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. கார்த்திக் அண்ட் மது அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம எல்லாரும் ரியோ நம்ம தினேஷ்லாம் சப்போர்ட் பண்ணுறது வந்து தினேஷ் பற்றி சொல்லணுன்னா நம்ம சிக்ஸர் ப்ரொடியூசர், அவர் ப்ரொடியூசர்னு தெரியும். நண்பரோட நீங்கள் ஹாட்ஸ்பாட்டாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், என்ன மாஸ்டர் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். அப்படி தான் இது சரியாக போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தினேஷ் வந்து இன்னைக்கு அவரோட வளர்ச்சிக்கு வந்து நான் கூட 2-3 படம் சொன்னேன். ஒரு கன்னடத்துலேயே அதில் மாஸ்டர் அது உடனே இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையுமே பாசிட்டிவ் பண்ணார். ஸோ தினேஷ்க்கு இப்படி ஒரு பசங்க ஏதோ வளரணும் ஆசைப்படுறவங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒரு பெரிய இன்றைக்கெலாம் யாரும் இல்லை. இன்றைக்கெலாம் அது பண்ணுறதுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் தினேஷ்க்கு. சூப்பர் தினேஷ். தென் மகேந்திரன் வந்து சான்ஸே இல்லை. என்ன ஹார்ட் ஒர்க். அவர் வந்து இப்போ ஒரு ஃபிட்னஸில் இருக்காருன்னா ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு வந்து உப்பு இல்லாமல் இந்த மாதிரி நம்மளாம் என்ன இருந்தாலும் அப்போ ஒரு பிரியாணி பார்த்தா ஏதாவது சாப்பிட்ருவோம். இது பண்ணலாம் வந்து வயிற்ற கட்டி இதை பண்ணி இப்படி தான் டெடிகேஷனில் இப்படி தான் சின்ன வயசுலேருந்து வரணும் ஜெயிக்கணுன்ற வெறித்தனமாக இருக்கிற மகேஷ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். நானும் அவரும் ஆல்பம் பண்ணியிருக்கோம், நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மகேந்திரன் சூப்பர்ப்பா. உன்னோட நான் அதான் சொல்கிறேன், இப்படி ஒரு ஃபிட்னஸை வச்சுக்கிட்டு இப்படி அதுக்கெல்லாம் வந்து சாதாரணமாலாம் இல்லை. என்ன தான் உழைச்சி ஷூட்டிங் பண்ணாலும் நைட்லேயும் பகல்லையும் இதை வச்சுருக்கிறதே பெரிய விஷயம்ப்பா. சூப்பர், யூ கோயிங் டு ராக். திருப்பி நம்ம ஒர்க் பண்ணி இன்னொன்று கலக்குவோம். தென் தேங்க்யூ ஸோ மச். இந்த பாட்டை வந்து நாங்கள் ரீல்ஸில் வந்து நீங்கள் லைட்டாக அங்கங்கே விட்ட ஸ்டெப்ஸ்லாம் கூட நாங்கள் ரீல்ஸில் பார்த்து இன்னும் அங்கேயும் போட்டு இதை நாங்கள் எல்லாம் 36-38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் வந்து எல்லா எங்களோட ஸ்டூடியோஸ்லாம் இருக்குது. அங்கே இருக்கிற டான்ஸ் பர்சன்லாம் ரீல்ஸ் கொடுத்து எல்லோரும் இந்த பாட்டை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் சக்ஸஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நீங்கள் ஸ்வீட்டாக வெயிட் பண்ணிவிட்டு எங்கள் எல்லாரோட தாட்ஸை வந்து கேட்டுட்ருக்கீங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக பேசிடுறேன். ஐ வாண்ட் டு தேங்க் த என்டையர் பீப்புள் ஆன் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு வந்து எங்களோட சாங் லான்ச்சுக்கு நாங்கள் கெஸ்ட் இன்வைட் கொடுத்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போனோம். எல்லாருக்கும் என்னோட பர்சனல் தேங்க்ஸ். பீட் ரியோ ப்ரோ, சவுந்தர் ப்ரோ, அப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் ப்ரோ, அண்ட் தென் நம்மளோட தினேஷ் அண்ணா, பாலா அண்ணா, எல்லாருக்குமே ஐ வாண்ட் தேங்க். பிகாஸ் ரொம்ப பெரிய மனசு வேணும் இன்னொருத்தவங்களோட வளர்ச்சியில் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த பிஸி ஸ்கெடியூலில் வரத்துக்கு. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ரெஸ்பெக்டட் வைரமுத்து சார் அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் அண்ட்
எவ்ரி ஒன். நரேஷ் ஐயர் ரொம்ப சூப்பராக பாடியிருக்கீங்க, தேங்க்யூ. அண்ட் நம்மளோட விழாவோட ஸ்டார் ஸ்ரீ ப்ரோ ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்கீங்க. எனக்கு மெயினாக என்ன தெரியுமா, இவங்களோட டேலண்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதை தாண்டி இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப கைண்டான பீப்புள். த வே தே லவ் தேர் ஃபேமிலி, த வே தே சப்போர்ட் தேர் ஒய்ஃப். இப்போ ஸ்ரீ ப்ரோவாக இருக்கட்டும், எப்போவுமே ஷெரின் அவங்க தான் எனக்கு ஹேர் அண்ட் மேக்கப் பண்ணாங்க. இதில் ஃபுல்லாக ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஒரு நல்ல ஒரு சிஸ்டராக இருந்து எனக்கு அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு ஒரு நாளும் ஷூட் வரும்போது இவர் தான் வந்து ட்ராப் பண்ணுவார், இவர் தான் பிக்கப் பண்ணிட்டு போவார். அது பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் த வே மகேஷ் ப்ரோ தேங்க்ட் ஹிஸ் ஒய்ஃப், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் நம்மளே பார்த்துக்க முடியும், சபரி ப்ரோட ஒய்ஃப் அவங்க இருப்பாங்க, அவங்களையும் நான் மீட் பண்ணியிருக்கேன் ஹாட்ஸ்பாட்டில், அவங்க சன். ஸோ ஒரு ஃபேமிலி பாண்டிங்காக அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி, த ப்ரொடியூசர் தேங்க்யூ ஸோ மச், டிஓபி, எடிட்டர் தேங்க்ஸ், ஏன் சீன்ஸ் நீங்கள் கட் பண்ணலனால தேங்க்யூ. அண்ட் தென் நம்மளோட ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு நம்மளோட ப்ரோ, எவ்வளோ ஸ்வீட். ஷரத் ப்ரோ எவ்வளோ ஸ்வீட். சீரியஸாக அது நம்மளும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ப்ரூவ் பண்ணும்போது வந்து யோசிக்க தோணும்ல, எங்கேயா இருந்தோம் என்ன ஒரு சீன் தானா அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் ஸ்வீட்டாக ஸ்டேஜ் வந்து ப்ரொமோஷன் வந்து இட் டேக்ஸ் பிக் ஹார்ட். பர்சனலி மகேஷ் ப்ரோ, யூ ஆர் வெரி வெரி டேலண்டட். உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே ஒரு நியூ கமராக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்றைக்குமே யோசிக்காதீங்க. யூ ஆர் வெரி டேலண்டட், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். கண்டிப்பாக யூல் கெட் த பிளேஸ் தட் யூ டிசர்வ் டு பி. மை ஹார்ட்லி விஷஸ். அண்ட் சபரி ப்ரோ, இந்த ஹாட்ஸ்பாட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணோம், அவர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தார். அங்கேயே வந்து ரொம்ப டெடிகேட்டடாக இருப்பார். ஒரு சீனுமே வந்து ஒரு 10 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ப்ரோ புரிஞ்சிருச்சு அப்படின்னு, ஆனாலும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இட் ஷோஸ் இஸ் பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா. நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் மூவி எடுக்கணும். ஐ ஹோப் டு ஒர்க் வித் யூ சூன். வெரி வெரி ஹாப்பி த வே இட் டர்ன்ட் அவுட். ரொம்ப அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். நம்பி இந்த மாதிரி ஒரு ஒரு அப்கமிங்காக வரவங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து இட் டேக்ஸ் அ ஹியூஜ் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க. ரக்ஷிதா எனக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ரக்ஷிதா, மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி ஹார்ட்ஃபுல்லி. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட க்ரோத். தேங்க்யூ ஆல் ஸோ மச். தேங்க்யூ. சாரி இதை எனக்காக வந்து பேட்ச் பண்ணிவிடுங்க. மாஸ்டர் கிளம்பி தேங்க்ஸ் சொன்னதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன்னு நினச்சேன். அங்கே உட்காரும் போது தான் மைக்கில் சொல்லலை. ஸோ ஸ்ரீதர் மாஸ்டருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து அவ்வளோ பொறுமையாக எனக்கு, இப்போது அவர் டான்ஸர், இப்போ சொன்னால் கூட ஆடிடுவார். நான் டான்ஸர் இல்லை, டான்ஸர் மாதிரி. ஸோ அதனால வந்து பொறுமையாக கிளாஸ்லலாம் ட்ரெயின் பண்ணி பண்ணார். நல்ல வேலை அவங்க தூக்குன ஸ்டெப்லாம் என் ஸ்டெப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எடிட்டர். ஆனால் ரொம்ப கைண்டாக வந்து ஸ்வீட்டாக அவர் வந்து ஒன்று சொல்லிக் கொடுப்பாரு. த வே என்கரேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே ரொம்ப யங் டீமாக இருப்பாங்க. அவங்க டாட்டரும் இப்போ கொரியோ பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் அ வெரி நைஸ் திங். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் நாங்கள் ரொம்ப லேட் நைட் ஷூட் போகும்போது அவர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுற டைமுக்கு தான் ஏர்போர்ட்டே போயிட்டு அங்கேயும் வீடியோ காலில் கனெக்டடாக இருந்து எங்களுக்கு சீன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தார். எனக்கு அந்த லெவலுக்கு டெடிகேஷன்லாம் நான் பார்த்ததில்ல. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹம்பிள்ட் அண்ட் கிரேட்ஃபுல் டு டான்ஸ் அண்டர் ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் ஐ விஷ் டு ஒர்க் வித் மோர். இன்னும் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி ப்ராப்பராக ஆடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதர் மாஸ்டர். எனக்கு இப்போ தான் தெரியுது, சில பேர் வருவாங்க டக்குன்னு பேசி முடிச்சுட்டு போகணும்னு நினைப்பாங்க. அப்போ நான் நினைப்பேன், ஓ இது வெயிட் பண்ண மாட்டாங்க, பிக்கப் பண்ணுறாங்கன்ற மாதிரி நான் சும்மா நினச்சிப்பேன் என்னோட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம். இப்போ நான் பிஸியாக இருக்கும்போது தான் தெரியுது அதனுடைய கஷ்டம். அதனால் நானுமே பேசிட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அது ஒரு மாதிரி அநாகரிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா 11 மணிக்கு ஏடிஜிபியோட மீட்டிங் எனக்கு கொடுத்துருக்காங்க. அவர் 2-3 நாளாக நம்ம கேட்டு இன்னைக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த டீமோட ஹீரோ தான் என்னை இன்வைட் பண்ணார், மகேஷ். எனக்கு தெரியும், ஒரு 2-3 ஈவெண்ட்டில் மீட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு கடின உழைப்பாளி. எப்போவுமே வந்து பாசிட்டிவாக இருப்பாப்புல, ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு அந்த ஒரு வெறியோட இருப்பாப்புல. இவருடைய தூக்குத்துறை நான் பார்க்கல, பட் இந்த இது பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ரமேஷ். சில இதெல்லாம் பார்த்தா கார்த்தி என்ன ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அம்மா பிராமி பற்றி சொல்லவே தேவையில்லை. அவங்க ஒரு எக்ஸ்பிரஸ் கியூன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். நான் 2-3 ஈவெண்ட்டில் நானும் அவங்களும் போயிருக்கோம். அப்போ நான் பர்சனலாக நோட் பண்ணது என்னென்னா, அவங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் நிறையா இருக்குங்க. ஆமாம், ஒரு பெரிய டைரக்டர்ஸ் யாராவது நீங்கள் ஹியூமர் சப்ஜெக்டில் வேணால் அம்முவை வந்து நீங்கள் நினச்சி எழுதலாம் நினைக்கிறேன். இப்போ வரும்போது என்னங்க லேட் ஆகிடுச்சு, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்கள் தானேங்க ஹீரோயின் கேட்டாங்க. ப்ரோ நான் தண்ணி கேன் போட வந்தேன் ப்ரோ, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சும்மா கவுண்டர் கொடுத்தாங்க. அந்த எக்ஸ்பிரஷன், அந்த ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி கோயம்புத்தூர் ஒரு ஈவெண்ட்டில் வந்தப்போ கூட ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன், நல்லா பெரிய லெகங்கா மாதிரி போட்டுட்டு அவங்க ஃபேஷன் ஷோ வரணும், அதெல்லாம் பண்ணணும். இருந்தாலும் ஒரு டென்ஷன் இருக்குது. அழகாக வந்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சு ஒரு பெரிய ஒரு கேலப்பிங் ஆக்கிட்டு போனாங்க. ஸோ டைரக்டர்ஸ் அம்மு அபிராமி வந்து சூப்பராக வந்து அவங்க ஹியூமர் பண்ணுவாங்க.
அண்ட் டிரெக்டர் நான் வந்து ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தேன், யாருன்னே தெரியாமல் வேற ஒரு ப்ரொடியூசர் தினேஷ் மீட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்போ அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்ததுக்கப்புறம் சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, ஐடியா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. என்னென்னா இது ரொம்ப எனக்கு வந்து என்னென்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி சிந்திச்சு செயல்படணும்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே இதை நம்ம பேசாமல் இருந்திருக்கலாமே, இல்லை இதை நம்ம சொல்லியிருக்கலாமே, அந்த யோசித்து செயல்படுறதுக்கான விஷயமாக தான் இதை நான் பார்க்குறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு அந்த ஆரம்பத்தில் இவன் யார் ஷார்ட் டெம்பரா, இவன் கிரிமினலா, அது மட்டும்தான் எனக்கு கன்வே ஆகலை. மற்றபடி அமேசிங், அந்த எடிட்டிங் சூப்பராக இருந்தது, உங்கள் ஐடியா சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இதை படமாகவே பண்ணலாம். இந்த கான்செப்டை, இந்த டீமை வந்து என்கரேஜ் பண்ண ப்ரொடியூசருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிங்க. இது பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இங்கே இண்டஸ்ட்ரியில் டிஜிட்டல் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஈஸியாக ஃபிலிம் மேக்கர் ஆயிடுறாங்க. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் 15 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டவங்களாம் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களால பொருளாதார ரீதியாகவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியல, ஒரு ஆல்பம் பண்ண முடியல. அப்படி இருக்க சூழலில் நீங்கள் பண்ணுறது இட்ஸ் பிக் திங். நீங்களும் பெரிய படம் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நான் வாழ்த்துறேன். அண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க, ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. இந்த படத்தில் இது வைரமுத்து சார் பற்றி சொல்ல தேவையில்லை, ஜிவி பிரசாத், நரேஷ், மியூசிக் சூப்பர் சார். ஒரு மெலடியாகவும் இருக்குது, ஒரு பீட் ஃபுல்லாகவும் இருந்தது, ஒரு மாதிரி ரிதமிக்காக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம ஒரு அழகாக கேட்குற ஒரு மூடு, அதுக்குள்ளே ஸ்டோரி. நரேஷ் சார் சொல்லவே தேவையில்லை. எவ்ரிஒன் எல்லாருமே அவங்க வேலையை சூப்பராக பண்ணியிருக்காங்க, வாழ்த்துக்கள். இதே டீம் செகண்ட் சான்ஸ் வந்து படமாக வரணும். ஸ்ரீதர் மாஸ்டர் சார் பின்னிட்டீங்க. அவரை சொல்லியிருக்காரு, நான் ஜோடியில் நல்லா ஆடிருக்காரு, இதில் நல்லா பர்ஃபெக்டாக மூமெண்ட்ஸ் பண்ண வச்சுருக்கீங்க. நான் சொல்ல தேவையில்லை, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த மீட்டிங் நம்ம படத்தோட சக்ஸஸ் மீட்டிங்கில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓகே, 3, 2, 1 and go. Okay, please give a big round of applause and once again a big congratulations to the whole Second Chance team. இந்த பாடல் வந்து பிரம்மாண்டமான வெற்றி பெறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள்.